வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி பிரிவிலிருந்து உங்களோடு இணைந்து கொள்ளும் நாம் தாரணி தங்கராஜன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் அனுராதபுரம் உள்ளிட்ட பல பகுதிகளில் நேற்றிரவு செவிமடுக்கப்பட்டுள்ள சத்தம் தொடர்பில் விசாரணை. 3/2 பெரும்பான்மையை கொண்டு நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்யுமாறு பங்காளி கட்சியான இடதுசாரி கட்சி அரசாங்கத்திடம் கோரிக்கை. சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்ட மற்றொரு யானைக்குட்டி மாத்தளையில் மீட்பு. இனி உள்நாட்டு செய்திகள். இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளாமலே இலங்கை தொடர்பிலான விசாரணைகளை ஆக்கப்பூர்வமான முறையில் முன்னெடுக்க முடியும் என ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் நவநீதன் பிள்ளை தெரிவித்திருக்கின்றார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்வதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள நிலையில் அது தொடர்பில் வினவப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் பொழுதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ராய்ட்டர்ஸ் செய்திச் சபை மின்னஞ்சல் மூலம் எழுப்பியிருந்த கேள்விகளுக்கு பதிலளித்துள்ள நவநீதம் பிள்ளை, இலங்கைக்குள் பிரவேசிக்காமலேயே போர்க்குற்ற அறிக்கைகள் தொடர்பில் முறையாக ஆராய முடியும் என சுட்டிக்காட்டியுள்ளார். அறிக்கையிடக்கூடிய பெறுமதியான தகவல்கள் இலங்கைக்கு வெளியே உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஐநா விசாரணை குழுவின் அறிக்கையின் நம்பகத்தன்மை, விசாரணை குழு இலங்கைக்கு பிரவேசிப்பதற்கு அனுமதி வழங்கப்படுவதிலும் மறுக்கப்படுவதிலும் இல்லை என நவநீதம் பிள்ளை குறிப்பிட்டுள்ளார். தரமான சாட்சியங்கள் மற்றும் ஆதாரங்களை திரட்டுவது அதன் நம்பகத்தன்மை தங்கியுள்ளதாகவும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை இலங்கை தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளும் ஐநா குழு தொடர்பில் சில ஊடகங்கள் உண்மைக்கு புறம்பான செய்திகளை வெளியிட்டுள்ளதாகவும் நவநீதம் பிள்ளை குறிப்பிட்டுள்ளார். இந்த விசாரணை குழுவினருக்கு விசா வழங்க இந்தியாவும் தாய்லாந்தும் மறுத்துள்ளதாக வெளியான செய்திகளை அவர் மறுத்துள்ளார். தமது தரப்பில் எவரும் இலங்கை அல்லது வேறு நாடுகளுக்கு செல்வதற்கான விசாவை கோரவில்லை எனவும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் நவநீதம் பிள்ளை மேலும் தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் உள்ளிட்ட பல பகுதிகளில் நேற்றிரவு கேட்டதாக கூறப்படும் பாரிய சத்தம் தொடர்பில் விசாரணை முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவம் தொடர்பில் ஆராயுமாறு குறித்த பகுதிக்கு பொறுப்பான போலீஸ் நிலையங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் தோகன குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாட்டின் பாதுகாப்பிற்கு ஏதேனும் வகையில் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து ஹிங்ராங்குடை விமானப்படை முகாமில் உள்ள அதிகாரிகளின் விசாரணை முன்னெடுத்துள்ளதாக விமானப்படையினர் தெரிவிக்கின்றனர். அனுராதபுரம், பொலனறுவை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் உள்ள பல பகுதிகளில் நேற்றிரவு வெளிச்சம் ஒன்றும் சத்தம் ஒன்றும் கேட்டதை அடுத்து அந்த பகுதிகளில் வாழும் மக்கள் அச்சத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இரவு 8 மணி அளவில் நான் மஹமார் வெள்ளவட்டம் பகுதியிலிருந்து பார்க்கும்போது மேல வானத்திலிருந்து பிரகாசமா பெரிய வெளிச்சத்தோட கல் ஒன்று வந்துச்சு. அது வந்து இடவழியில வெடிச்சு செதறி 3 துண்டா பிரிஞ்சு பாரிய சத்தத்தோட வெள்ளவட்டம் பகுதியில காட்டுக்குள்ள விழுந்துச்சு. பக்கத்து வளர்ந்து போகல பெரிய பாரிய வெளிச்சத்தோட பெருசா உருவமாக ஒன்று வந்துச்சு. அப்போது அது திடீரென்று 3 துண்டா வெடிச்சு பின்னாடி எதிரான இடத்துல இது விழுந்தது. அப்போது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு பிறகு பெரிய சத்தமாக 3 சத்தம் கேட்டது. பாரிய சத்தம் ஒன்றுடன் ஒரு வகை திண்ம பொருள் ஒன்று பூமியில் விழுந்துள்ளதாக சிலர் கூறிய போதிலும் இன்று பிற்பகல் வரை அதற்கான எந்த ஒரு சாட்சியும் கிடைக்கவில்லை. ஹிங்குராங்குடை விமானப்படை முகாமிற்கு இது உணரப்பட்டதாக விமானப்படை ஊடக பேச்சாளர் விங் கமாண்டர் கிஹான் செனவிரத்ன தெரிவிக்கிறார். நாட்டிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் ஏதேனும் நிகழ்ந்துள்ளதா என்பது குறித்து விமானப்படையினர் ஆராய்ந்துள்ளதாகவும் அவ்வாறான எதுவும் தமக்கு பதிவாகவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் விமானப்படையின் ரேடார் கட்டமைப்பில் குறிப்பிடத்தக்களவான எந்த ஒரு பதிவும் பதிவாகவில்லை என அவர் கூறினார். புவி சரிதவியல் மற்றும் அகழ்வாராய்ச்சி பணியகத்தின் தகவல்களுக்கு அமைய குறித்த பகுதியில் உள்ள பூமியில் எந்தவிதமான அடையாளங்களும் பதிவாகவில்லை. அத்துடன் குறித்த பகுதியில் அணு பரிசோதனைகளோ அல்லது கதிர்வீச்சு பரிசோதனைகளோ முன்னெடுக்கப்படவில்லை என அணுசக்தி அதிகார சபை நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு குறிப்பிட்டது. இந்த சம்பவம் பதிவானவுடன் குறித்த பகுதியின் செய்மதி புகைப்படங்களை ஆராய்ந்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கிறது. பெரும்பாலும் எரிகல் பூமியில் வீழ்ந்திருக்கலாம் என நாங்கள் அனுமானிக்கின்றோம். இது பல்வேறு பாகங்களாக சிதைவடைந்ததை அவதானித்துள்ளதாக பலர் குறிப்பிடுகின்றனர். அவை சிதைவடைந்திருக்கும் பட்சத்தில் வீழ்ந்த இடத்திலிருந்து அவற்றை கண்டெடுப்பதில் சிரமம் ஏற்படும். அதனாலேயே வீழ்ந்த இடத்திலிருந்து அவற்றை கண்டெடுக்க முடியாதுள்ளது.
වැටුණු තැන් වලින් ඒව සොයාගන්න බැරි වෙලා තියෙන්නේ. මේකට තියෙන ආසන්නම විය හැකි පැහැදිලි කිරීම තමයි எரிகள் வீழ்ந்துள்ளமையே இதற்கான காரணமாக இருக்கலாம் என கூற முடியும். எனினும் வீழ்கின்ற அனைத்து எரிகற்களும் பூமியில் நிலையாக பதிந்துவிடும் அளவிற்கு எஞ்சியிருப்பதில்லை. பெரும்பாலான எரிகற்கள் அதிக வெப்பத்துடன் வளிமண்டலத்திலேயே பிரகாசத்துடனும் பலத்த ஒலி எழுப்பியும் பூமியில் விழுவதற்கு முன்னர் எரிந்து சாம்பலாகிவிடும். பூமிக்கு வெறும் சாம்பல் மாத்திரமே விழும். அவ்வாறான ஒன்று இடம்பெற்றிருக்கலாம் என அனுமானிக்கின்றோம். இந்த காலப்பகுதியில் அதாவது ஆகஸ்ட் 11 முதல் 12ஆம் திகதிகளில் எரிக்கல் மழை பொழியக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது நேற்று அல்லது இன்று எரிக்கல் மழை பெய்யும் சந்தர்ப்பம் காணப்படுகிறது. 12 දිනවල උල්කා වැස්සක් ඇතිවීමේ හැකියාව තියෙනවා. ඊයේ සහ අදත් වාර්ෂිකව කල්තබා කියන්නට පුළුවන් උල්කා இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்யுமாறு ராமேஸ்வரம் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை ஆரம்பிக்கவிருந்தார்கள். எனினும் அந்த உண்ணாவிரத போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். சென்னையில் எதிர்வரும் 16ஆம் தேதி நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையின் பின்னர் கடலுக்கு செல்வதா அல்லது மீண்டும் போராட்டத்தை தொடர்வதா என்பது குறித்து தீர்மானிக்கப்படும் என ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று நடத்திய அவசர கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்குமாறு வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் கடந்த மாதம் 24ஆம் தேதி தொடக்கம் கால வரையறையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக 20வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தை முன்னெடுத்து வரும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக ராமேஸ்வரம் மீனவர் சங்கங்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் எதிர்வரும் 16ஆம் தேதி சென்னையில் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கியஸ்தர்களுடன் பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்துவதற்கு ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று தீர்மானித்துள்ளனர். இந்த பேச்சுவார்த்தையின் போது உடன்பாடு எட்டப்பட்டால் மீண்டும் கடற்றொழிலுக்கு திரும்புவதற்கும் இல்லையேல் போராட்டத்தை தொடர்வதற்கும் தமிழக மீனவர்கள் திட்டமிட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். 16ஆம் தேதி சென்னையில் நடக்கிற பேச்சுவார்த்தையில் கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு அரசினுடைய ஒரு மீனவர்களுக்கு ஒரு தீர்வான பேச்சுவார்த்தையா நாங்க நினைக்கல. போராட்டத்தை நாங்க தற்காலிகமா ஒத்தி வச்சுட்டு 16ஆம் தேதி போராட்டத்தில் நாங்க உள்ள கூட்டத்தில் நாங்க கலந்துக்கிறோம். அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களோட அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்க கூடி முடிவெடுப்போம். யாழ் குடாநாட்டில் விளையாட்டுத் துறையை ஊக்குவிக்கும் நோக்கில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரால் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த விளையாட்டு உபகரணங்களை வழங்கும் நிகழ்வு தீபக பகுதியில் இன்று காலை இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன், வடமாகாண சபை உறுப்பினர் விந்தன் கனகரத்னம் உள்ளிட்ட மேலும் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது தீபா பகுதிக்குள் சென்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் பிரதேசத்தில் உள்ள பிரச்சினைகள் குறித்து கேட்டறிந்து கொண்டதாகவும் எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். வடக்கு கிழக்கு இணைந்த எங்களுடைய சரித்திரபூர்வமான வரலாற்று ரீதியான எங்களுடைய தாயக மண்ணிலே எங்களுக்கே உரித்தான இறமை அங்கீகரிக்கப்பட்டு எங்களுடைய சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் எங்களுக்கான ஒரு சமஷ்டி அடிப்படையில் ஒரு சுயாட்சி வழங்கப்பட வேண்டும் என்ற தாரக மந்திரத்தோடு தான் நாங்கள் 76களில் இருந்து சொல்லி வருகிறோம். நீங்கள் பாருங்கள், அம்பாறை, திருவோணமலை, மட்டக்களப்பு, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார், கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் என்கிற இந்த 8 மாவட்டங்களிலும் தமிழர்கள் தோன்றி வளர்ந்தவர்கள். இன்னும் எங்களுடைய கொப்பாட்டன், பாட்டன், பூட்டன் தான் சங்கிலியனாக இருந்தால் என்ன, பண்டாரவனியனாக இருந்தால் என்ன, அக்கராயனாக இருந்தால் என்ன, பல்லவராயனாக இருந்தால் என்ன, பர்ராசேகரனாக இருந்தால் என்ன, இந்த மன்னர்கள் எல்லாம் இந்த மண்ணிலே போராடி இருக்கிறார். அது எங்களுக்கு ஒரு பரம்பரை வரலாறு இருக்கிறது, எங்களுக்கு ஒரு சரித்திரம் இருக்கிறது. இந்த வரலாற்று சரித்திரங்களை நாங்கள் மறைக்க முடியாது. வெறுமனே சிலர் சிலை எழுப்புகிறார்கள். சிலை எழுப்பி விட்டு அதனை ஒரு அரசியலாகத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள் தவிர காட்டி கொடுக்கவில்லை. பெர்ராசேகரனோ, சங்கிலியனோ, பண்டாரவன்னியனோ இந்த மண்ணிலே யாரையும் காட்டி கொடுக்கவில்லை. வந்திருக்கின்ற இந்த மாகாண சபை நிர்வாகம் என்பது மத்திய அரசாங்கத்துக்கும் எங்களுடைய மாநில அரசாங்கத்துக்கும் இடையில கையெழுத்தல் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இருக்கிற அதிகாரத்தை பாவிக்கிறதா, இருக்கின்ற அதிகாரத்துக்கு அப்பாற்பட்டு எங்களுக்கு தராமல் வச்சிருக்கின்ற அதிகாரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்கின்ற அந்த வித்தியாசமான போராட்டம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பிரேமதாசா ஜனாதிபதியா வந்த காலம் நான் நினைக்கிறேன் 79ஆம் ஆண்டு காலப்பகுதி நினைக்கிறேன். அதில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த இணக்க அரசியல் மூலம்தான் பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த கட்சியினர் கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு எதை தீர்த்தார்கள்? தீபகத்திலே நாங்கள் குடிநீர், சுகாதாரம், கல்வி, விளையாட்டு மற்றும் பிரதேச அபிவிருத்தி, மக்களுடைய பாதுகாப்பு விடயங்களிலும் நாங்கள் கவனமாக இருக்கின்றோம். பல்வேறு அச்சுறுத்தல்கள் இங்கே இருக்கின்றது என்பது எங்களுக்கு தெரியும்.
ஆனால் அந்த விடயத்திலும் நாங்கள் குரல் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். இங்கே நடக்கின்ற கடத்தல்கள், காணாமல் போதல் மற்றும் இங்கே நடக்கிற அச்சுறுத்தல் நிகழ்வுகளை எல்லாத்துக்கும் நாங்களும் மாகாண சபையிலே பேசுகின்றோம். மக்களுடைய பாதுகாப்பு விடயம், பிரதேச அபிவிருத்தி அத்தனையும் நாங்கள் தொடர்ந்து கவனம் செலுத்தி எங்களுடைய பணிகளை நாங்கள் சிறந்த முறையில் முன்னெடுப்போம். அடுத்த மாதம் ஊவா மாகாண சபை தேர்தல் இடம்பெறவிருக்கின்றது. அதன் பின்னர் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று இடம்பெறும் என்றுதான் அதிகளவில் பேசப்படுகின்றது. எனவே அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் சிறுபான்மை மக்கள் எதிர்க்கட்சிக்கே வாக்களிப்பர் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தவிசாளரும் அமைச்சருமான பஷீர் ஷேகுதாவூத் தெரிவித்திருக்கின்றார். மட்டக்களப்பு ஏராவூர் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுதே அவர் இதனை கூறியுள்ளார். இப்பொழுது பார்த்தால் எதிரே வருகின்ற ஒரு ஜனாதிபதி தேர்தலிலே நிச்சயமாக சிறுபான்மை இலங்கை தமிழர்களுக்கும், சிறுபான்மை இலங்கை முஸ்லிம்களுக்கும், சிறுபான்மை மலையக தமிழர்களுக்கும் வேறு வழியே இல்லை, எதிர்க்கட்சிக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அரசியல் சூழ்நிலை ஏற்பட்டு விட்டதாக உணரப்படுகிற காலம் இது. எனவேதான் அது நமக்கு பாதகமானது. சிறுபான்மை மக்களுக்கு பேரம் பேசும் சக்தியை இல்லாமல் செய்வது. ஆகவே எந்த நிர்பந்தமும் இல்லாமல் எல்லா சிறுபான்மையினத்தில் உள்ள அங்கத்தவர்கள் அத்தனை பேரும் எதிர்க்கட்சிக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று ஏற்பட்டிருக்கின்ற நிலைமை இன்று சிறுபான்மை மக்களை பற்றி படுமோசமான ஒரு அரசியல் சூழல் என்று எண்ணுகிறேன். எனவேதான் இந்த 3 பேரும் ஒன்றிணைந்து எதிரே வருகிற தேர்தல்களிலே ஒரு பேரம் பேசும் சக்தியை உருவாக்குவதற்குரிய வாய்ப்பினை பயன்படுத்த வேண்டும். நீர் சேமிப்பு மற்றும் குடிநீர் விநியோகம் போன்றவற்றில் அரசாங்கம் செயலிழந்துள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணி தெரிவிக்கின்றது. இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அந்த கட்சியின் அரசியல் குழு உறுப்பினர் PS விஜயநாயக்க இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ளார். நீர் சேமிப்பு மற்றும் குடிநீர் விநியோகம் என்பவற்றில் அரசாங்கம் செயலிழந்துள்ளது. வறட்சி ஏற்பட்ட பின்னர் நீர்த்தாங்கிகளை விநியோகித்து பலனில்லை. குடிநீருக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் போது அரசாங்கம் உரிய முறையில் முகாமித்துவம் செய்யவில்லை. அதனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உமா ஓயாவை ஹம்மந்தோட்டைக்கு கொண்டு வர உள்ளனர். அதற்காக நிலத்திற்கு கீழ் சுரங்கப்பாதை ஒன்றை அமைக்கின்றனர். எனினும் அதனால் மொனராகலைக்கு நீர் கிடைப்பதில்லை. ஹம்மந்தோட்டைக்கு நீர் விநியோகத்திற்கான வசதிகள் ரத்தினபுரி மாவட்டத்திற்கே உள்ளது. எனவே இதுபோன்ற திட்டங்களில் செயற்திறன் இன்மையை காண்கின்றோம் என்று அதிக அளவில் அமைச்சர்கள் உள்ளனர். அமைச்சர்கள் இருந்தும் அது இடம்பெறாவிடின் அதனை சுட்டிக்காட்டும் உரிமை உள்ளது. தற்போதைய அரசாங்கம் 3-2 அதிகாரத்தை கொண்டிருக்கின்றது. எனவே இந்த 3-2 அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை இல்லாதொழிக்க முடியும் என அரசாங்கத்தின் பங்காளி கட்சிகளில் ஒன்றான இடதுசாரி கட்சி தெரிவித்திருக்கின்றது. கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பொழுது இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1953ஆம் ஆண்டு ஹர்த்தாலின் 61வது நினைவு தின கூட்டம் இன்று கொழும்பில் அரசாங்கத்தின் இடதுசாரி பங்காளி கட்சிகளினால் முன்னெடுக்கப்பட்டது. ஜனாதிபதி தேர்தல் வேண்டாம், நிறைவேற்று அதிகாரத்தை பாராளுமன்றத்திற்கு கையளிப்போம், இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்விற்காக பங்களிப்பு செய்வோம் என்ற தொனிப்பொருளின் கீழ் இந்த கூட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அரசாங்கம் முன்னெடுக்கும் அனைத்து கொள்கைகளுக்கும் நாங்கள் இணக்கம் தெரிவிப்பதில்லை. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை இல்லாதொழிப்பது என்பது ஜனநாயகத்தின் அடிப்படை விடயமாகும். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை மாற்றி அமைத்து நிறைவேற்று அதிகாரம், அரசியலமைப்பு அதிகாரம் மற்றும் நீதிமன்ற அதிகாரத்தை பாராளுமன்றத்தின் ஊடாக செயற்படுத்தக்கூடிய அரசியலமைப்பை ஸ்தாபிக்க அரசாங்கத்தினால் முடியும் என்பதனையே நாங்கள் கூறுகின்றோம். ஆகவே அரசாங்கத்தின் ஆரம்பகட்ட நிலைப்பாட்டை கருத்தில் கொண்டே அதேபோன்று மக்களின் விருப்புகள் தொடர்பிலும் சிந்தித்து தமக்கு பாராளுமன்றத்தில் உள்ள 3-2 அதிகாரத்தை பயன்படுத்தி நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை மாற்றி அமைக்குமாறு நாங்கள் மீண்டும் கூறுகின்றோம். විදායක ජනාධිපති ක්‍රමය වෙනස් කිරීමට තමන්ට තිබෙන පාර්ලිමේන්තු ஆம்தாரணி நேற்று பெரிய வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு என்பவற்றுக்கான இறக்குமதி வரியை அரசாங்கம் அதிகரித்திருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது அந்த 2 உணவுப் பொருட்கள் தொடர்பிலும் அதிகம் பேசப்படுகின்றது. பெரிய வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு என்பவற்றுக்கு அரசாங்கம் வழங்குகின்ற நிவாரண விலையை விட சந்தையில் அதிகளவிலான விலைக்கு அதனை விற்பனை செய்ய முடியும் என்று விவசாயிகள் தெரிவிக்கின்றார்கள். அதுடன் தனியார் வியாபாரிகள் 1 கிலோகிராம் பெரிய வெங்காயத்தை 80 ரூபாவிற்கும் 1 கிலோகிராம் உருளைக்கிழங்கை 90 ரூபாவிற்கும் கொள்வனவு செய்வதாகவும் தெரிவிக்கின்றனர். எவ்வாறாயினும் அரசாங்கம் நிவாரண விலையாக பெரிய வெங்காயத்துக்கு 60 ரூபாவும் உருளைக்கிழங்குக்கு 80 ரூபாவுமே வழங்குவதாகவும் விவசாயிகள் குற்றம் சுமத்துகின்றனர்.
நாட்டில் அதிக அளவில் பெரிய வெங்காயம் உற்பத்தி செய்யப்படும் தம்புள்ளை மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் தற்போது அறுவடை ஆரம்பமாகியுள்ளது. அதனுடன் இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் பெரிய வெங்காயத்திற்கான இறக்குமதி வரி 10 ரூபாவிலிருந்து 25 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் இன்று பெரிய வெங்காயத்திற்கு நல்ல விலை கிடைத்ததாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இன்று 80 அல்லது 85 ரூபாவாக காணப்பட்டது. இவ்வாறு விலை பேணப்படுமாக இருந்தால் அது சிறந்தது. அரசாங்கத்தின் வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த விலை குறித்து திருப்தி அடைகின்றோம். விலை குறைவாக இருந்தால் எம்மால் அதனை தாங்கிக் கொள்ள முடியாது. நாம் வங்கிகளில் கடன் பெற்றே தொழில் செய்கின்றோம். எனினும் அதிக அறுவடையின் பின்னர் விலை குறைவடையலாம் என விவசாயிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். வெங்காயத்திற்கான வரி அதிகரிக்கப்பட்டமையினால் விவசாயிகள் ஓரளவு நன்மை அடைகின்றனர். இந்த நிலை தொடருமானால் சிறந்தது. உற்பத்தி அதிகரிக்கும் போது சில வேளை விலை குறைவடையலாம். அதிக அளவில் உற்பத்தி இடம்பெறும் காலப்பகுதியில் விலை குறைவடையும் என்பதனால் அதற்கு ஓர் தீர்வாக பெரிய வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கிற்கு நிவாரண விலையை வழங்குவதாக அரசாங்கம் இந்த முறை வரவு செலவு திட்டத்தின் போது கூறியிருந்தது. அதன்படி 1 கிலோகிராம் பெரிய வெங்காயத்தினை 60 ரூபாவிற்கும் உருளைக்கிழங்கை 80 ரூபாவிற்கும் கூட்டுறவு மொத்த விற்பனை நிலையங்களில் பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் அதற்காக விளைச்சலுக்கு முன்னர் விவசாயிகள் கமநல சேவை திணைக்களத்தில் பதிவு செய்ய வேண்டும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். நுவரெலியா மாவட்டத்தில் 8 விவசாயிகள் மாத்திரமே 80 ரூபாவுக்கு கூட்டுறவு மொத்த விற்பனை நிலையத்துக்கு வழங்க உடன்பட்டுள்ளனர். தற்போது உடன்பாட்டுக்கு வந்துள்ள விவசாயிகளுக்கும் கடந்த காலங்களில் நாம் வழங்கவில்லை. சந்தையில் விலை அதிகம் என்பதனாலேயே விவசாயிகள் தற்போது எம்மிடம் வருகின்றனர். சந்தையில் விலை குறைவடையும் போது அந்த பிரச்சனை மீண்டும் உருவாகும். அதன்போது எமக்கு முடியாமல் போகும். உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ள விவசாயிகளுக்கு மாத்திரமே நாம் நிவாரணத்தை வழங்குவோம்.